guys, welcome to Code with Keetu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் ஆப் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம் யூசிங் HTML, CSS and JavaScript. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 13 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். திஸ் இஸ் அவர் அவுட்புட். நம்ம பேஜ் லோட் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் யூசிங் A to Z லோவர் கேசஸ் யூஸ் பண்ணி. இப்போ நீங்கள் வந்து அப்பர் கேசஸ் வேணும்னா அதை நீங்கள் டிக் பண்ணும்போது நீங்களால் பார்க்க முடியுது அப்பர் கேசஸும் லோயர் கேசஸும் மிங்கிள் ஆகி ஒரு 8 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. தென் நீங்கள் வந்து நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அண்ட் தென் நம்ம இங்கே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கலந்து ஒரு பாஸ்வேர்டு ரெடி ஆகுது. ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த பாஸ்வேர்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப ஜென்ரேட் கொடுக்க உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மிக்சர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு பாஸ்வேர்டோட சைஸ் பத்தலை, எனக்கு இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ரேஞ்சை வந்து கூட்டிக்கலாம். இப்போ 11 நான் கொடுக்குறப்ப 11 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி இதாகுது. தென் இங்கே நான் 14 கொடுக்குறப்ப 14. இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 24 கொடுத்துருக்கோம். ஸோ 24 லெட்டர்ஸ் வரை உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். தென் 16 லெஸ் பண்ண உங்களால் இது பண்ண முடியும். அப் டு 4 வரை நமக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, தென் ஆஃப்டர் ஜென்ரேட்டிங் த பாஸ்வேர்ட் நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் காப்பி கிளிக் பண்ணி உங்களோட கிளிக்போர்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம காப்பி பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்கே எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர். ஓகே, வாங்க நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம HTML யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். HTML எப்போயுமே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சருக்காக, CSS வந்து அந்த டிசைன்ஸுக்காக, JS தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, HTML டேக்குள்ளே தான் எல்லா டேட்டாவும் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஹெட்டு பாடி பிரிச்சிருக்கோம். ஹெட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகிற எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க மாட்டோம். பாடியில் தான் வந்து டிஸ்பிளே ஆகிற எல்லா டேட்டாவுமே நம்ம பாடியில் தான் ரைட் பண்ணுவோம். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா டேட்டா இருக்கும். தென் லிங்க், நம்ம CSSல் லிங்க் பண்ணுற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், சப்போஸ் நான் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணனாலும் அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஹெடரில் தான் கொடுத்துருப்பேன். டெய்ல்வின் CSS யூஸ் பண்ணாலுமே அந்த லிங்க்கை நம்ம வந்து ஹெடரில் தான் கொடுப்போம். தென் டைட்டில், இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னு தான் நம்மளோட டைட்டில். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர். தென் பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல் கண்டென்ட்டையுமே வந்து பாடியில் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம H1 யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக டிஸ்பிளே பண்ணுறோம். H1 உங்களுக்கு தெரியும், there are 6 HTML heading tags. H1 is one of the biggest tag. div class ஜென்ரேட்டருக்குள்ள தான் நம்ம எல்லா டேட்டாவையுமே எழுதியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ன்ற ஹெட்டிங் கொடுத்துட்டோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் வந்து ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்கோம் காப்பி பண்ணுறதுக்காக. நான் ஒன்ஸ் காப்பி கிளிக் பண்ணும்போது காப்பீடுன்னு மாறிச்சு இல்லையா, அந்த பட்டன் வந்து நம்ம இங்கே தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ரேஞ்சு செட் பண்ணுறோம்ல, நமக்கு வந்து ஒரு பாரை ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காண்டி நம்ம டைப் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும், நமக்கு வந்து அந்த பார் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து மினிமம் எனக்கு 4 இருக்கணும், 4க்கு குறையக்கூடாதுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் மேக்ஸிமம் வந்து எனக்கு 24 வரை இருக்கலாம். ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் வேல்யூ வந்து எனக்கு 8 இருக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேனில் வந்து நான் 8 கொடுத்துருக்கேன். ஏன் இங்கே 8 கொடுத்துருக்கேன்னா என்னோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 8 இருக்கும். நான் ஒன்ஸ் பேஜை வந்து லோட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 8ன்றது இங்கே தெரியுது இல்லையா, இதை தான் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நம்ம இதை கூட்ட டைனமிக்காக இங்கே நமக்கு டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் வந்து JavaScript யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிவ் வந்து ஆப்ஷன்ஸ்க்காக. இந்த ஃபுல் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற டிவ்வுக்குள்ளே தான் நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்னா நீங்கள் அங்கே பார்க்குறீங்கல்ல, A to Z வந்து நமக்கு லோயர் கேசஸ் வேணும். தென் கேபிட்டலைஸாக வந்து நமக்கு A to Z வேணும் அப்பர் கேஸில். அண்ட் தென் டிஜிட்ஸ் வேணும், சிம்பிள்ஸ் வந்து நமக்கு வேணும். தென் லேபிள்குள்ளே வந்து நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு செக்குடாகவே வேணும். என்னோட ஃபஸ்ட்டு நீங்கள் பேஜ் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா A to Z வந்து எனக்கு செக்குடாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் இங்கே செக்குடுன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு இது செக்குடாக வேணாம், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிறது தான் செக்குடாக வேணும்னா நீங்கள் இங்கே செக்குடுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜை வந்து லோட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நான் இதை லோட் பண்ணுறேன், இது செக்குடாகவே இருக்கு இல்லையா, இந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே கீவேர்ட் செக்குடுன்னு கொடுக்குறோம். தென் நம்ம வந்து டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம டிக் செலக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம செக் பாக்ஸ் கொடுப்போம். ரேடியோ பட்டன் வந்து நமக்கு 1 இல்லைனா 2 ஏதாவது ஒன்றை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். லைக் மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி க்ரிட்டீரியாஸ்க்கு வந்து நம்ம ரேடியோ பட்டன் போவோம். இங்கே நம்ம வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதுதான் வந்து நம்ம மித்த 2க்குமே டிசைன் பண்ணுறோம். இங்கே ஸ்பேனில் வந்து எனக்கு 0 to 9, இங்கே வந்து எனக்கு லெட்டர் சிம்பல்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதுதான் ஜென்ரேட் பட்டன். ஒன்ஸ் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு நியூவாக பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிறத பார்க்க முடியும். தென் லாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்டை வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்கிரிப்ட்டுக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்னு ஒன்று எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம டிஃபால்ட்டாக கால் பண்ணியிருக்கோம். இதை கால் பண்ணுறனால தான் ஒன்ஸ் நம்ம பேஜ் லோட் ஆகும்போதே நம்மளால் வந்து அவுட்புட்டை பார்க்க முடியுது. அதாவது பாஸ்வேர்டை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்ஸ் நம்ம ரீலோட் பண்ணுறப்ப நமக்கு நியூ பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பிகாஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிட்டோம். தென் இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்டியாக செட் பண்ணியிருக்கோம். அந்த டிக்ஷனரிக்குள்ளே தான் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அவங்க லோயர் கேஸ் கொடுக்குறப்ப அண்ட் தென் அப்பர் கேஸ் கொடுக்குறப்ப அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் ஐடியில் வந்து லோயர் கேஸ் சிபி வந்து செக் ஆகிடுக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செக் ஆகியிருக்கு. ஸோ வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இது செக் ஆகி தான் இருக்கும். நம்ம அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுற பாஸ்வேர்டு எல்லாமே இந்த குவர்ட்டிக் ஆடரில் தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. தென் அகைன் வந்து நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறோன்னா, டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் ஐடியில் அப்பர் கேஸ் வந்து செக் ஆகிடுக்கா அப்படின்னு பார்க்குறேன். செக்கடாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு திரும்ப ஆல்ரெடி டிக்ஷனரியில் இது ஆட் ஆகிடுக்கும். இஃப் நான் செக் பண்ணியிருந்தேன்னா தென் அகைன் வந்து அது கூட இந்த கேபிட்டலைஸ்டு ஏபிசிடி வந்து அட்டாச் ஆகும். அண்ட் தென் செக் பண்ணுறோம் டிஜிட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களா, செக்டு பண்ணியிருக்காங்களான்னு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 10 டிஜிட்ஸ் வந்து நம்ம அப்பன் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம். இதுவும் செக் பண்ணியிருந்தாங்கன்னா இதையும் நம்ம அப்பன் பண்ணிக்குவோம். இப்போ சப்போஸ் நான் இதை அன்செக் பண்ணிட்டேன்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து என்னோட இதுலேருந்து போயிடும். தென் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு லென்த் தெரியணும். எவ்வளோ லென்த்துக்கு இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் எவ்வளோ லென்த்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டரில் என்ன பண்ணுறோன்னா, அந்த ரேஞ்சுன்ற டைப்பில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம லென்த்தில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்படியே அந்த லென்த் வந்து லெஸ் தென் 1 இருந்தாலோ, டிக்ஷனரி டாட் லென்த்தில் வந்து 0 இருந்தாலோ நம்ம பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன் போட்டால் மட்டும் போதும். தென் இங்கே லெட் பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ஒரு ஸ்ட்ரிங்காக. ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோன்னா, i is equal to 0லேருந்து லென்த் வர நமக்கு இட்ரேட் பண்ணணும். ஸோ i less than length அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். i ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று கூடுது. ஃபஸ்ட் டைம் வந்து லென்த்தில் வந்து இங்கே ஐயில் 0 இருக்கும், தென் 1 இருக்கும், 2 இருக்கும். இப்படி வந்து நமக்கு செக் பண்ணும். காஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நம்பர் பொசிஷன் எந்த பொசிஷன்லேருந்து நம்ம எடுக்கிறது ரேண்டமாக தான் நம்ம இங்கே பிக் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டம் ஃபங்க்ஷன் தான் நமக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி லாஜிக்ஸுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ரேண்டமாக இந்த ஸ்ட்ரிங் லென்த்லேருந்து எதை பிக் பண்ண போகிறேன்னு ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ மேப் டாட் ரேண்டம் இன்டூ டிக்ஷனரி டாட் லென்த் இதில் வந்து மொத்த லென்த் இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன்னா இதோட கவுண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த கவுண்ட் வர நம்ம போகலாம். ஸோ மேப் டாட் ரேண்டம் இன்டூ அந்த கவுண்ட் வர போயிட்டு தென் ஃப்ளோர் பண்ணுறோம். ஃப்ளோர் வந்து இப்போ பாயிண்டில் நமக்கு 3.6 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு 3 எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறோம். அகெயின் வந்து இங்கே பாஸ்வேர்டில் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் லெட்டரை மட்டும் அப்பன் பண்ணுறோம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப எனக்கு இந்த 0 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெட்டரை மட்டும் நான் ஃபஸ்ட்டு அப்பன் பண்ணி பாஸ்வேர்டில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி என்னோட பாஸ்வேர்ட் லென்த் 8 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ நமக்கு 0 கிடைக்குது, செகண்ட் இங்கேருந்து நமக்கு இந்த அட் கிடைக்குது, தென் வந்து நமக்கு பர்டிகுலர் கியூ கிடைக்குது. அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு அப்பன்ட் ஆகி இங்கே ஃபுல்லாக பாஸ்வேர்டு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாஸ்வேர்டை தான் நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். கொரி செலக்டரில் நம்ம இங்கே பார்க்குறீங்களா, இதை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது. அப்படி அப்பன் பண்ண பாஸ்வேர்டை இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். அகைன் என்ன பண்ணுறோன்னா, இங்கே நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிட்டு எல்லா செக்குடில் இருக்கிற பட்டன்ஸும் தென் பட்டன் டாட் ஜென்ரேட் இது ரெண்டையுமே நம்ம வந்து இங்கே கால் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபார் ஈச்சில் ஒவ்வொன்றையாக கொடுக்குறோம். இது வந்து கிளிக் ஆகிடுக்கா, அப்படி கிளிக் ஆகிடுந்துச்சுன்னா திரும்ப நமக்கு ஜென்ரேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகணும். லைக்வைஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது அகைன் வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேஷன் வந்து நடக்குது. ஈவன் தோ நான் ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணனாலும் தென் நான் இங்கே 0 to 9 கொடுக்கும்போது அகைன் ஜென்ரேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி நமக்கு நம்பர்ஸ் இங்கே வந்து கிடச்சிருக்கு. அண்ட் தென் அகைன் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது திரும்ப ஜென்ரேட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் கேபிட்டலைசேஷனை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து நமக்கு லோயர் கேஸில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே ஃபார் ஈச்சில் ஒவ்வொன்றையும் செக் பண்ணுறோம். இன்புட் டைப்பில் எதெல்லாம் செக் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளிக் ஆகிடுக்கா, அப்படி ஆகிருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரேட் ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணணும். பட்டன் சப்போஸ் அவங்க பட்டன் டாட் ஜென்ரேட் கொடுத்தாங்கனாலும் அந்த டைம் நமக்கு வந்து ட்ரிகர் ஃபங்க்ஷன் வந்து கிளிக் ஆகணும். ரேஞ்சை சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு ஸ்பேனில் கொடுத்துருக்க இந்த வேல்யூ வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. தென் நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகுது. இதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டரில் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து ஈவெண்ட் லிசனரில் என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம கொரி செலக்ட் பண்ணுறப்ப அதில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த இன்புட்டில் இருக்கிற வேல்யூவை வந்து எடுக்கிறோம். இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு நம்ம போட்டோம்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இன்னர் HTML வந்து நமக்கு
ஆல்ரெடி எழுதியிருக்க HTML கோடில் இருக்கிறத ரீரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அகெயின் வந்து ஜென்ரேட் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ ஜென்ரேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப என்ன நடக்கும், ஆல்ரெடி இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகிறனால நமக்கு வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து கொரி செலக்டரில் div டாட் பாஸ்வேர்ட் பட்டன் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டு எடுத்த பின்னால் இப்போ நான் கிளிக் பண்ணுறப்ப காப்பீடு அப்படின்னு ஆகுது. தென் நெக்ஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்டில் வந்து காப்பின்னு திரும்ப மாறிடுச்சு. காப்பி இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ணுற வேல்யூவை எப்படி நம்ம கிளிப்போர்ட் கொண்டு போகிறது அண்ட் தென் இந்த மாதிரி செகண்ட்ஸில் எப்படி திரும்ப காப்பின்னு மாற்றுறதுன்னு தான் இந்த ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அப்படி மாற்றுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டரில் div டாட் பாஸ்வேர்ட் பட்டனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும்னா பாஸ்ன்ற ஒரு வேரியபிளில் நமக்கு வந்து வேல்யூ இதில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். இந்த இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா நம்ம பாஸ்வேர்டு இருக்கும். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டில் நம்மளோட பாஸ்வேர்டு இருக்கும். அந்த வேல்யூவை வந்து இந்த பாஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நேவிகேட் பண்ணுறோம் கிளிப்போர்டுக்கு. டாட் ரைட் உள்ள வந்து நம்ம பாஸ்ன்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ணிடுறோம். இப்படி நடந்துச்சு அப்படின்னா தென் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இன்னர் HTML போயிட்டு காப்பீடு அப்படின்னு சொல்லி மாற்றுறோம் கொரி செலக்டர் யூஸ் பண்ணி. அப்படி மாற்றின ஒரு 1 செகண்டில் இங்கே 1000ன்றது மில்லி செகண்ட்ஸ் டைம் செட் அவுட்டில் வந்து இந்த 1000 வந்து மில்லி செகண்ட்ஸ். ஸோ மில்லி செகண்ட் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் தானே. ஸோ வந்து நம்ம இங்கே காப்பீடுன்னு சேஞ்ச் ஆனால் 1 செகண்டில் திரும்ப இன்னர் HTML காப்பின்னு ரீரைட் ஆகணும். அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு டேயில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.